கட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் அஸ்பேர். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2015 மாடல். இந்த வண்டி ஒரு 1.5 பெட்ரோல் இன்ஜின். இந்த வண்டியில் ஒரு கிளச்சோட ஒர்க்கு தான் நான் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சேஞ்சு ஜென்ரல் ஒர்க்கு தான் நான் பண்ண போகிறேன். இந்த ஃபோர்டில் இந்த அஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற வண்டி. அதோட இதோட கிளச் பிளேட்டோட ரேட்டும் இதில் காமிக்கிறேன். அதேமாதிரி அஸ்பேர் ஃபோர்டு வண்டிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிளச்சோட ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட்டும் அது இருக்கும். இந்த மாதிரி ஹார்ட்னஸ் கொடுக்குறதுலாம் இன்ஜினோட பவர் வந்து உங்களுக்கு பிரேக் அடிக்கும் போது இன்ஜினோட பவரும் உங்களுக்கு வண்டியை டவுன் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த அஸ்பேர் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட கிலோமீட்டர் கம்மியாக இருந்தாலும் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ வருஷம் ஆகும்போது கிளச்சில் உள்ள தண்ணி போகும்போது தான் உள்ள கிளச் கவர் சிம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாம் ஆகிடும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ் இருக்கும். லைஃப் உங்களுக்கு முடியும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ் இருக்கும். இந்த வண்டியோட கிளச்சி ஹார்ட்னஸ் பாருங்கள். இதோட ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆயில் சர்வீஸ்க்கு நடுவில் நீங்கள் வண்டியை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா மெக்கானிக்கிட்ட கொடுத்து நீங்கள் சர்வீஸ் ஒரு லாங் போகுதுன்னா நீங்கள் செக்அப் பண்ணலாம். இல்லை நீங்கள் வண்டிக்கிட்ட இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வண்டி ஒரு லாங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக்அப் பண்ணணும். இந்த ஆயில் சர்வீஸ் இப்போ பண்ண போகிறோம். கூலண்ட்டு பிரேக் ஆயில் எல்லாமே டாப் அப் பண்ண போகிறோம். ஆனால் கஸ்டமர் வந்து இது வண்டிக்கிட்ட இருக்கும்போதும் அந்த பார்ட்டுங்க எல்லாமே அவங்க செக் பண்ணணும். அதுக்காக தான் கூலண்ட் டேங்கோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கூலண்ட்டோட லெவல் எவ்வளோன்னு பார்க்கறதுக்காக இதோட கூலண்ட் லெவல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூலண்ட்டோட லெவல் கம்மியாகும்போது இன்ஜின்லேயே உள்ளே கம்மியாக இருக்கும். இன்ஜினில் இருக்கிற கூலண்ட்டு உங்களுக்கு வரும்போது சர்க்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அந்த இடத்துல டெம்பரேச்சரும் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கா ஒரு நாளைக்கு ஸ்பீடாக நீங்கள் ஓட்டும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி பிரேக் ஆயிலோட லெவலும் பாருங்கள் இவ்வளோ தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியிலேருந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஈஸியாக தெரியணுன்றதுக்காக தான் இப்போ இது கூலண்ட்டை டாப் அப் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு த்ராட்டில் பாடி ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா த்ராட்டிலோட பாடி கண்ட்ரோலும் அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா எல்லா ஏர் ஃபில்டர் வழியாக டஸ்ட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் பாடிக்கு உள்ளே தான் வரும். ஏன்னா இன்டாக்டில் அதிகமான வேக்கம் க்ரியேட் ஆகும்போது அந்த இடத்துலையும் ப்ராப்ளம் வரும். அதனால் இப்போ இந்த ஒர்க்கை தான் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணுறேன். பேட்டரி பேக்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த அஸ்பேரோட மெயின் கிரவுண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து கிளச்சோட ஹைட்ராலிக் ஹோஸ். இது இந்த அஸ்பேரோட கியர் பாக்ஸ் ஆயிலோட கண்டிஷனும் பாருங்கள். அதே மாதிரி இதோட குவான்டிட்டியும் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆயிலோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆனால் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அஸ்பேரோட கியர் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன் பண்ணிட்டேன். இதோட ரிலீஸ் பேரிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளச் பிளேட்டு போலேன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலீஸ் பேரிங்னால் வண்டி ஃபெயிலியர் ஆகி தான் நிற்கும். கிளச் பிளேட் கவர் சிம்பிளை ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அஸ்பேரோட கிளச் பிளேட் கவர் சிம்பிளோட கண்டிஷன் பாருங்கள். இந்த கிளச் பிளேட்டு சுத்தமாக அந்த லைன் எல்லாமே தேஞ்சு போய்ட்டுருக்கு பாருங்கள். ஸ்லிப்பாகியே ஓடி இருக்குது. கவர் சிம்பிளையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளச் பிளேட் கவர் சிம்பிளோட ப்ரைஸ் வந்து இதில் இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2450 வரும். கிளச் பிளேட் கவர் சிம்பிள் ரெண்டுமே 2400 வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கிளச்சி சிலிண்டரு, கிளச்சோட சிலிண்டர் ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டர், ரிலீஸ் பேரிங்கும் உங்களுக்கு சென்ட்ரிக் சிலிண்டர்னால இதோட ப்ரைஸ் வந்து 2900 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோர்ட் அஸ்பேரோட கிளச் பிளேட் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கிளச் பிளேட் கவர் அசம்பிள் ரிலீஸ் பேரிங் மூணுமே சேஞ்ச் பண்ணும்போது அந்த கிளச் எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ நான் கிளச்சை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அஸ்பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட ஒர்க்கை தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.